ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி 146வது தலைப்பு. ஆச்சாரத்தில் நீக்குப்போக்கு. வர்ண தர்மம், ஆசிரம தர்மம், ஆபத் தர்மம், யாத்ரா தர்மம் என்று வித்தியாசமாக இருப்பதைப் போலவே பிரதேசத்தை பொறுத்தும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக போக சாஸ்திரம் இடம் கொடுத்திருக்கிறது. சீதோஷ்ணத்தில் இருக்கும் வித்தியாசத்துக்கும், ஹிமாலயன் ரீஜனுக்கும் ராஜஸ்தான் பாலைவனத்துக்கும் எத்தனை வித்தியாசம்! இந்த பெரிய தேசத்தில் ஒவ்வொரு பிரதேசத்தில் வெவ்வேறு நூற்றாண்டுகளில் வந்து மோதின அந்நிய தேச கலாச்சாரத்தின் செல்வாக்குக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தும் பிராந்திய ரீதியில் ஆச்சார அனுஷ்டானங்களில் சில வித்தியாசங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இதை தேசாச்சாரம் என்கிறோம். பேசிக்காக ஒரே சாஸ்திரம்தான் என்றாலும் சில விஷயங்களில் பிரதேச ஆச்சாரங்கள் என்று மாறுபட்டு அங்கங்கே இருக்கின்றன. அங்கங்கே உள்ளவர்களில் பரமசிஷ்டர்களும் அந்த ரீஜனல் ஆச்சாரப்படிதான் செய்கிறார்கள். புருஷர்கள் எல்லாருக்கும் தேசம் பூராவும் பஞ்சகச்சந்தான். பெங்காலி பாபு அதை சொருகாமல் அப்படியே விட்டாலும் இது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான். ஆனால் ஸ்திரீகளை பார்த்தால் நம் ஊரிலேயே ஐயருக்கும் ஐயங்காருக்கும் கட்டு வித்தியாசம். கன்னட தேசத்தில் ஒரு மாதிரி, மகாராஷ்டிரத்தில் வேறொரு தினசு. இதிலெல்லாம் கச்சம் உண்டு. வடக்கேயோ ஸ்திரீகள் உடுத்துவதில் கச்சம் போடுவதில்லை. அங்கே குஜராத், யூபி, காஷ்மீர், பெங்கால் ஒவ்வொன்றிலும் ஸ்திரீகளுக்கு வெவ்வேறு கட்டு இருக்கிறது. இங்கேயே மலையாளத்தில் கச்சமில்லாமல் முண்டு என்று உடுத்துகிறார்கள். இதெல்லாம் அந்தந்த தேசாச்சாரமாக மதிக்கப்படுகின்றன. சமீப காலத்தில் உண்டாக்காமல் நெடுங்காலமாக ஒரு ட்ரெடிஷனாக வந்து அங்கங்கேயுள்ள சாஸ்திரஜர்களும் அனுசரித்த எதற்குமே சாஸ்திர சம்பந்தம் உண்டு. இப்படியே குலாச்சாரம் என்று ஒன்று. இதில் குடும்பங்களுக்கிடையில் வித்தியாசமான வழக்கங்களை பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு கல்யாணத்தில் இது நன்றாக தெரியும். பிள்ளையாத்தில் இப்படி வழக்கமாம், அப்படித்தான் செய்யணும் என்பார்கள். நாந்தி, விரதம், கன்யாதானம், பாணிகிரகணம், மாங்கல்யதாரணம், சப்தபதி, பிரவேச ஹோமம், ஔபாசனம் முதலியன எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் பெரும்பாலும் இருக்கும். இதிலேயும் கூட யார் எந்த சூத்திரமோ அதன்படி வித்தியாசம் இருந்தாலும் இந்த பெயருள்ள சடங்குகள் எல்லாருக்கும் காமன் தான். ஆனால் இது தவிர பல விஷயங்களில் வித்தியாசம் இருக்கும். திவச சமையலில் கூட இன்னென்ன சேர்க்கலாம், சேர்க்கக்கூடாது என்பதற்கு குலாச்சாரப்படி வித்தியாசம் இருக்கிறது. ஒரே ரூலில் எல்லாரையும் கட்டி போடுவதில் ஏற்படும் சிரமங்கள் இல்லாமல் இருக்கவே இப்படி தேசம், காலம், இடம் போன்றவற்றிற்கு நெகிழ்ந்து கொடுத்து ஆபத் தர்மம், யாத்ரா தர்மம், தேசாச்சாரம், குலாச்சாரம் ஆகியன ஏற்பட்டிருக்கின்றன. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.